தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 123ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி அடைப்புக்குறிக்குள்ளே நாம் வாசிக்கிறோம். சிறிய சங்கீதம் என்பதனாலே முழு சங்கீதத்தை நான் வாசித்து விடுகிறேன். 123ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மடியிலே வேத புத்தகம் இருக்கட்டும். நான் வாசிக்க நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறக்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆரோகண சங்கீதம் 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆரோகணம் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். தாழ்வான ஒரு இடத்திலிருந்து உயர்வான ஒரு இடத்திற்கு, தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டுமென்றால் அதற்குரிய வாய்ப்புகள் என்ன என்பதை குறித்து இந்த ஆரோகண சங்கீதங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. பற்பல உண்மைகளை, அம்சங்களை இந்த ஆரோகண சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை. அநாத சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு சங்கீதமும் அநாத சங்கீதம் அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே இந்த சங்கீதமும் ஆவியானவருடைய சங்கீதங்களிலே ஒன்று என்று கூறுவதுதான் சால பொருத்தமான உண்மையாகும். 121ஆம் சங்கீதம் நம்மேல் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அவருடைய கண்களை பற்றி சொல்கிறது. இந்த 123ஆம் சங்கீதம் நாம் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய கண்களை பற்றி சொல்லுகிறது. நம்முடைய கண்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கக்கூடிய காட்சியை இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. இந்த சங்கீதத்தில் 3 முக்கியமான வார்த்தைகள். முதலாவதாக கண்கள், இரண்டாவதாக கரங்கள், மூன்றாவதாக கருணை. 3 காரியங்களை இந்த சங்கீதத்தில் நாம் முறையாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தருடைய கண்கள். முதல் 4 வசனங்களிலே 4 முறை கர்த்தருடைய கண்கள் 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 என்று சொல்லி ஆண்டவருடைய கண்களை பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் ஆண்டவர் மேல் பதிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் மேல் வைத்த கண்கள் உறுதியாக விளங்க வேண்டும். அந்த கண்களை ஆண்டவரை விட்டு நீக்கக்கூடாது என்று சொல்லி இந்த சங்கீதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் மேல் தன்னுடைய கண்களை வைத்து கடலின் மேல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு காக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருந்த கண்களை அகற்றி காற்றின் மேலும் கடல் அலையின் மேல் வைத்த பொழுது கடலுக்குள்ளே மூழ்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே அதுபோல ஆண்டவர் மேல் வைத்திருக்கக்கூடிய கண்களை அகற்றாமல் ஆண்டவர் மேலேயே அனுதினமும் பதித்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலும் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உசியா ராஜா ஆண்டு கொண்டிருந்தான். அவனுக்கு அடுத்தாற்போல 2ஆம் தரமான ஆளாக ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தான். ராஜாவுக்கு எப்படி ஒரு சிங்காசனம் இருந்ததோ அதே போல் ராஜாவுக்கு அருகிலும் ஒரு சிறிய சிங்காசனம் போடப்பட்டிருந்தது. அதில் ஏசாயாவுக்கு உசியா உற்ற நண்பன். இணைபிரியாத நண்பர்கள் இருவரும். ஒரு நாளிலே உசியா ராஜா இறந்து போனான். ஏசாயாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரே கவலை, கஷ்டம், கண்ணீர். இப்படியாக அவனுடைய நிலைமையே மாறிவிட்டது. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று தெரியவில்லை என்று சொல்லி சரியான ஒரு குழப்பம். உற்ற நண்பன் உயிரை விட்டு விட்டான். இனி யார் எனக்கு அடைக்கலம், யார் எனக்கு ஆதரவு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் உசியா ராஜா மரணமடைந்த பொழுது உயரத்திலே உன்னதமான ஒரு இடத்திலே ஆண்டவர் இருப்பதை தான் தரிசித்ததாக
ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் 1ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? உசியாவே நான் தான் உண்மையான ராஜா. உலகத்தில் வரக்கூடிய ராஜாக்கள் வருவார்கள் போவார்கள், நானோ நித்திய பிதா, நித்தியமானவர், எனக்கு அழிவே இல்லை, என் ஆண்டுகள் முடிந்து போகிறதில்லை, எனவே என்னை நோக்கி பார் என்ற அர்த்தத்தில் அந்த தரிசனத்தை கண்டான் ஏசாயா தீர்க்கதரிசி. கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? என்னை ஆதரிப்பது உசியா ராஜா இல்லை, என்னை ஆதரிப்பது உன்னதத்தின் ராஜா. கர்த்தரிடமிருந்தே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், அடைக்கலன், ஆதரவு, அரண், கோட்டை எல்லாமே என்று சொல்லி கர்த்தர் மேல் அவன் கண்களை பதித்திருக்க வேண்டும் என்ற உண்மையை காட்டுகிறது ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே. ஆக ஆண்டவர் மேலே பதித்த கண்களை அகற்றிவிடக்கூடாது. ஆண்டவர் பேரிலே மட்டும் பற்றுறுதி கொண்டு அவர் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து அவரையே விசுவாசித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அதையெல்லாம் பார்த்து ஆகார் சொன்னாள், நீர் என்னை காண்கிற தேவன், எனவே என்னுடைய கண்கள் உம்மை காணும், உண்மையிலேயே என்னுடைய கண்களை பதித்து வாழ்கிறேன் என்ற கருத்தின் அடிப்படையிலே அவள் அந்த வசனத்தை சொன்னதாக பார்க்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் ஆண்டவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்மை காணும் கர்த்தரை நாம் காண வேண்டியது நம்முடைய கடமை. எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவர் மேலே பதித்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் 7ஆம் வசனங்களிலே இன்னும் பல வசனங்களிலே பார்க்கும் பொழுது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிய கருத்துக்களை அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் முழுவதையும் ஒரு தடவை வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்முடைய கண்கள் கட்டாயம் சதா காலமும் பதிந்திருக்க வேண்டும் என்ற உண்மையை திரும்ப திரும்ப அந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆக முதலாவதாக அந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது 123ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஏறெடுக்கும் கண்கள், ஏறெடுக்கும் கண்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இன்னும் சங்கீதத்திலே வாசிக்கிறோமே. அதே போல கர்த்தரை பார்த்து வாழ வேண்டிய கடமை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏறெடுக்கும் கண்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள், பிரகாசமடைந்தார்கள் என்ற கருத்துக்களை 34ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோமே. அதே போல ஆண்டவரையே பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எந்த இடத்துல இருந்தாலும், என்னத்தை பேசினாலும், எதை பேச துணிந்தாலும் ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யப் போகிறேன், சொல்லப் போகிறேன், நீர் விரும்புவது என்ன? என்னுடைய நாவுக்கு காவல் வையும், என் மனதிற்கும் காவல் வையும். உம்முடைய சித்தப்படி நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உம்மை பார்த்து உம்முடைய கண் அசைவுக்காக காத்திருக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஏறெடுக்கும் கண்கள், இரண்டாவதாக எதிர்பார்க்கும் கண்கள் என்று சொல்லி 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கமாயிருக்கும் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். எதிர்பார்க்கும் கண்கள், முதலாவதாக ஏறெடுக்கும் கண்கள், இரண்டாவதாக எதிர்பார்க்கும் கண்கள். ஏனென்றால் உதவிகள், ஒத்தாசைகள் கர்த்தரிடமிருந்தே வருகிறது. மனுஷரை நம்புவது விருதா, கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம், கர்த்தர் நம்புகிறவன் செழிப்பான் என்றெல்லாம் சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை எதிர்பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர், அவரையே பார்ப்போம். ஒன்று உடனடியாக ஆண்டவர் நன்மை செய்வார், அல்லது படிப்படியாக நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்த்து நன்மை செய்வார், அல்லது தமக்கு சித்தமான வேளையிலே கர்த்தர் நன்மை செய்வார். நன்மை செய்தே தீர்வார், கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறீர்களா? கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் என்று பாடுகிறீர்களே, கர்த்தரை நம்பி சேவிப்போம் என்றும் பாடுகிறீர்களே, ஆண்டவரே நம்பி ஜீவிக்கிறீர்களா? அவரிடந்து மட்டுமே நன்மை வர வேண்டும், அவரையே நாம் நாடி ஜீவிக்க வேண்டும். மனிதர்களை நாடி ஜீவிக்க கூடாது, மனிதர்களிடத்தில் கையேந்த கூடாது. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நமக்கு வேண்டிய எல்லாமே அவரிடத்தில் உண்டு. எனவே அவரையே நோக்கி பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 5 ராஜாக்களை வென்று எல்லா சொத்துக்களையும் எல்லா ஜனங்களையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டு வரும் பொழுது வழியிலே மெல்கிசேதேக்கை கண்டு
அதற்கு அடுத்தாற்போல சோதோம் ராஜாவை காணும் பொழுது சோதோம் ராஜா சொன்னான், மக்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் வைத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். அப்போ என்ன வாசிக்கிறோம் வேதத்தில்? ஆதியாகமம் 14 என்ன சொல்கிறான் சோதோம் ராஜா? மீண்டும் மக்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். எந்த பொருளும் ஆபிரகாமுக்கு சொந்தமானதல்ல. எல்லா பொருளுமே அவன் அங்கே சூறையாடி கொண்டு தான் வருகிறான். அதில் தசம பாகத்தை மெல்கிசேதேக்குக்கு கொடுத்து விட்டு ராஜாவை சந்திக்கும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்துகிறான். எங்கே? வானத்தை நோக்கி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திற்கு என்னுடைய கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்துவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? என் ஆசீர்வாதத்தின் உறைவிடமும் ஊற்றும் ஆண்டவர், அவரிடத்திலேயே நான் கையேந்துவேன், அவரிடத்திலே நான் என் கரங்களை ஏறெடுப்பேன். என்னை ஆசீர்வதிப்பது சோதோம் ராஜா அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது சொர்க்கத்தின் ராஜா, என்னை ஆசீர்வதிப்பது உலக பிரகாரமான மன்னன் அல்ல, என்னை ஆசீர்வதிப்பது உன்னத தேவன், மன்னாதி மன்னர், அவரிடத்திற்கு உதவிக்காக கையை ஏந்துவேன் என்று சொல்லி கைகளை உயர்த்துவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், தேவையான சூழ்நிலைகளிலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கைகளை உயர்த்துகிறீர்களா, அல்லது அடுத்தவர்களிடத்தில் கைகளை உயர்த்துகிறீர்களா, அல்லது இந்த கரங்களினாலே கடன் வாங்குகிறீர்களா, கள்ளக்கணக்குகள் எழுதுகிறீர்களா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். கரங்கள் சுத்தம் இல்லை, கர்த்தருக்காக நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. தாவீதின் கரங்கள் சுத்தமாக இல்லை, இரத்தப்பழி நிறைந்ததாக இருந்தது, ஆலயம் கட்ட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். சாலமோனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கண்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய கண்களாக இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே மட்டும் நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டும். முதலாவதாக ஏறெடுக்கும் கண்கள், இரண்டாவதாக எதிர்பார்க்கும் கண்கள், மூன்றாவதாக இரக்கம் வேண்டும் கண்கள். ஆண்டவரிடத்திலே நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது 2, 3 வசனங்களில் வாசிக்கிறோம், கர்த்தர் இறங்குகிறார். இரக்கத்திலே, தயையிலே ஐஸ்வர்ய சம்பன்னர், தயை பெருத்தவர். அவரிடத்திலே கண்களை ஏறெடுக்கும் பொழுது அவருடைய இரக்கம் சுரக்கும். ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை முடிசூட்ட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் அவரை அண்டி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அதே போல கர்த்தரை அண்டிக் கொள்வோம். அண்டிக் கொண்டீர்களா? எத்தனையோ தடவை ஆண்டவரை அண்டி ஜீவித்து பாக்கியங்களை பெற்றிருக்கிறீர்களே. ஒருவேளை இந்த நாட்களிலே, இந்த சூழ்நிலையிலே கூட ஏதாவது குழப்பங்கள், வருத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதே ஆண்டவர், அவரே அண்டிக் கொண்டு ஜீவியுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். அந்த செழிப்பு உங்களுக்கு சொந்தமாகட்டும். ஆக முதலாவது வார்த்தை கண்கள். நம்முடைய கண்கள் கர்த்தரிடத்திலே ஏறெடுக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும். இன்னும் நம்முடைய கண்கள் கர்த்தருடைய இரக்கத்திற்காக மன்றாட வேண்டும். இரண்டாவதாக, முதலாவதாக கண்கள், இரண்டாவதாக கரங்கள். கர்த்தருடைய கரங்கள் என்று சொல்லி 2வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஏற்கனவே நாம் வாசித்தது 2வது பகுதியை பாருங்கள். தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. கண்கள், அதே வசனத்திலே கரங்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய கையை குறித்து பார்க்கிறோம். ஆண்டுடைய கை குறுகி இருக்கவில்லை. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? இல்லவே இல்லை. கர்த்தருடைய கரங்கள் அன்பு கூறும் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், அரவணைக்கும் கரங்கள், நம்மை ஆளுகிற கரங்கள். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அறிவிக்கிறானே, அதே போல கர்த்தரை நம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்முடைய கரங்கள் மேல் வைக்கப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தினாலே ஆளுகை செய்யவும் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம் பாருங்கள். முதலாவதாக 13 வசனம். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.
நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லி நாம் முடிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய கரங்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடிய கரங்கள், நமக்கு ஆதரவளிக்கக்கூடிய கரங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. போதுமான கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் அப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆக நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிவோம். காரணம், நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தந்து விட்டாரே, பின்னர் எதை தரமாட்டார்? எதையும் தருவார். ஆண்டவர் எதையும் நமக்கு செய்ய அவர் ஆயத்தப்படுகிறவராக, ஆசை உள்ளவராக, அன்புள்ளவராக காணப்படுகிறார். தம்முடைய சரீரத்தையே தந்து விட்டாரே, தம்முடைய இரத்தத்தையே கொட்டி விட்டாரே. அப்படி இருக்கும் பொழுது எதை தரமாட்டார்? உலக பிரகாரமான காரியங்கள், ஒரு சில நன்மைகள், இதையா தரமாட்டார்? நிச்சயமாக தருவார். எனவே கர்த்தரிடத்தில் பற்றுறுதி கொண்டு அவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்மை படைத்தது அவருடைய மகிமைக்காக. எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி வாழும் பொழுது இக பர நன்மைகள் எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். எல்லா நன்மைகளும் கொடுக்கப்படும் அல்ல, எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு மொழி இடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது எல்லா நன்மைகளையும் தம்முடைய கரத்தினாலே ஆண்டவர் அறிவிப்பார். இன்னும் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய வாயினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே செய்வார் என்று வசனம் அறிவிக்கிறது. என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார் என்று எப்படி தெரியும்? அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கீங்களே, அடிக்கோடு போட்டு வச்சுருக்கீங்களே, அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி எபிக்கிறீங்களே, அடிக்கடி இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களே, கேட்குறீங்களே. உங்களுக்கு சொன்னதையெல்லாம் தம்முடைய கரத்தினாலே செய்யக்கூடிய தெய்வம் ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய கரம் பெரிய கரம். கடைக்கு போகிறது பிள்ளை, அந்த பிள்ளை பார்க்க கடைக்காரருக்கு ஆசை. சின்ன பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கும், கியூட், 3 வயசு தான், மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குது. அம்மா கொடுத்து விட்ருக்காங்க. அப்போது அந்த கடைக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு வேண்டியதை அள்ளிக்க என்று சொல்லி பாட்டிலை எடுத்து பிள்ளைக்கு நேராக குனிஞ்சு நீட்டுறார். பிள்ளை பாட்டிலுக்குள்ளே கையை விட போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்குது. திரும்ப கடைக்காரரை பார்த்து சொல்லுது, நீங்களே அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஏம்மா நீ அள்ளிக்க என்று கடைக்காரர் சொல்லும்போது, இல்லை நான் அள்ளுனா 2-3 தான் என் கையில் வரும், நீங்கள் அள்ளுனா நிறைய வரும், எனவே நீங்களே அள்ளி கொடுங்க. நீங்களே அள்ளி கொடுங்கள். ஆண்டவர் தரும்பொழுது பேரளவு, நாம் கேட்பது ஓரளவு, ஆண்டவர் தருவதோ பேரளவு. எனவே நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், உம்முடைய கரங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கரத்தினாலே நம்மை மூடுகிறார், கரத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார், கரத்தினாலே நம்மை அரவணைக்கிறார், அந்த கரத்தினாலே நம்மை தம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்கிறார். எனவே ஆண்டவருடைய கரங்களை விட்டு விடாமல், முன்னால் சொன்னேன் அவருடைய கண்களை விட்டு விடாமல், எப்பொழுது ஆண்டவருடைய கரங்களை விட்டு விடாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக கர்த்தருடைய கண்கள், இரண்டாவதாக கர்த்தருடைய கரங்கள், மூன்றாவதாக கர்த்தருடைய கருணை. என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய கருணைக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பூமி கர்த்தரை அறியும் அறிவினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய பொருட்களினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய காருண்யத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய காருண்யம் பூமி எங்கும் பொங்கி வழிகிறது. அந்த காருண்யத்தின் மத்தியிலே, அந்த கருணையின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
அதே போல நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய கருணைக்காக நாம் காத்திருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி தந்திருக்கிறாரே. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஆக அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை அண்டி வாழும் பொழுது அவருடைய ஆதரவு நமக்கு கிட்டும். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது ஆம், அது ஆமேன் என்பது பொருளாகும். பொருள் என்ன? நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பதை அறிய கடவோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. இரவுக்கு முடிவு உண்டு, பகலுக்கு முடிவு உண்டு. அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய கருணை, உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் இவற்றின் மத்தியில் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற கருணையின் மத்தியிலே, உம்முடைய அளவற்ற இரக்கத்தின் மத்தியிலே, உம்முடைய அளவற்ற கிருபையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை கடாட்சியம், ஆதரியும், என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை பராமரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த வசனங்களிலே காணப்படுகின்றனவே 3, 4 வசனங்களிலே நிந்தனை, இகழ்ச்சி இவற்றினின்று ஆண்டவர் நம்மை காத்து கொள்வார். சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்வோம். கர்த்தருடைய கருணை முக்கியமானது. ஒரு ஆபத்து வருவதற்கு முன்பே, ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய தெய்வம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனை வரும் என்று அறிந்தவர் ஆண்டவர், ஏற்கனவே அறிந்தவர். ஏன் அந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே ஆண்டவர் என்று கூட சொல்லலாம். பிரச்சனை ஆண்டவர் அனுமதிக்கிறார், பிரச்சனை ஆண்டவர் அனுப்புகிறார். அவரே இதற்கு காரணமாக இருக்கும் பொழுது அதற்கு முடிவு தரவும் தெய்வம் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏராளமான ஜனங்கள், திரளான ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி வந்து விட்டார்கள். யாரையுமே அவர் வரவேற்கவில்லை. எங்கே? மத்தேயு 14, லூக்கா 9, மார்க் 6, யோவான் 6 திரளான ஜனங்கள் வந்து விட்டார்கள். அவர்களை ஆண்டவர் போஷித்தாரே. 5 அப்பங்கள் 2 மீனையும் கொண்டு எத்தனை பேர் ஆண்டவர் போஷித்தார்? 5000 பேரையா? 5000 புருஷர் நீ போட்டிருக்கு, 5000 பெண்கள் போடலை, 5000 பிள்ளைகள் நீ போடலை. எத்தனை பேர் போஷித்தார் என்றால் யோவான் 6 2, 5 வசனங்களில் வாசிக்கும் பொழுது திரளான ஜனங்களை கர்த்தர் போஷித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன். அதற்கு முன்பாக ஆண்டவர் பிலிப்பையும் அந்திரேயாவையும் பரிசோதிக்கத்தக்கதாக கேள்விகள் கேட்டார். பிலிப்பு கிட்ட கேட்டார், ஆமா என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு பிலிப்பு சொன்னான், இது திரளான ஜனங்கள் இருக்கக்கூடிய கூட்டம், $200 இது ஒத்து வராது, சரிப்படாது. 200 தினாரிகள் கொண்டு இவர்களை போஷிக்க முடியாது, ஏன்னா பெரிய கூட்டம், முடியாது. சிஷ்யர்களாம் சொன்னாங்க, இவர்களை அனுப்பிவிடும். பிறகு ஆண்டவர் அந்திரேயை பார்த்து கேட்டார், இங்கே ஒரு பொடியன் இருக்கான், 5 அப்பம் 2 மீன் தான் கைவசம் இருக்கு, ஆனால் இதையெல்லாம் திகையாது, போதாது என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். ஒருவனுடைய சக்தி, ஒருவனுடைய புத்தி ரெண்டுமே வேலை செய்யலை. 2 பேருக்கு உருப்படியான பக்தி இல்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி என்ன வாசிக்கிறோம்? யோவான் 6:6 இயேசுவானவர் தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? பிலிப்புக்கு தெரியாது, அந்திரேயாவுக்கு தெரியாது, சீஷர்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே பிரச்சனைகளுக்குரிய தீர்வை ஆண்டவர் உண்ணு பண்ணி இருக்கிறார், யோசித்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க சில பிரச்சனைகளில் வாடிக்கிட்டு இருக்கலாம், வருந்தி கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனை அனுமதித்தது ஆண்டவர். இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கணும் அது ஆண்டவருக்கு தெரியும். காரணம்,
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறார். அதனால பிரச்சனைகளை இப்போ தானே நீங்க குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழப்பத்தை அனுமதித்தது ஆண்டவர், அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க போகிறதும் ஆண்டவர். ஒன்று உடனடியாக தீரும், அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு படிப்படியாக தீரும், அல்லது ஆண்டவர் சித்தமான வேளையில தீரும். நிச்சயமா தீரும். எப்படி தெரியும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை 5 அப்பம் 2 மீனையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தது போல என்னுடைய பிரச்சனைகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளும், நீர் தீர்த்து வையும். உம்முடைய கரங்களிலே என்னுடைய பிரச்சனைகளை கொடுத்து விட்டு உம்முடைய முதுகுக்கு முன்னால் நான் மறைந்து கொள்கிறேன். எப்படி என்னுடைய பிரச்சனை நீர் தீர்க்கிறீர் என்பதை நான் பார்ப்பேன் என்று சொல்லி ஆதூரத்தோடு ஆர்வத்தோடு அன்போடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை தன் கைவசம் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் எப்படி தீர்த்து வைக்கிறார் என்பதை பார்ப்பீர்கள், கண்டு களிப்பீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்கள். காரணம், தாம் செய்ய போகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய கரங்கள் இதை செய்யும். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்து பந்தியை பந்தியாக நீங்கள் பரிமாறுங்கள். கர்த்தருடைய கரங்களிலே அற்புதங்கள் நிகழ்ந்தன. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பிரச்சனைகளை விட நாம் வணங்கக்கூடிய தெய்வம் பெரியவர். God is bigger than our problems. நம்முடைய பிரச்சனைகளை விட தெய்வம் பெரியவர். Your problem is God's project. உங்களுடைய பிரச்சனை ஆண்டவர் செயலாற்றும் திட்டம். எனவே உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய வேண்டுகோள்களை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாயிருங்க. ஆண்டவர் ஆவன செய்வார். எப்படி செய்வார் என்பது கேள்வி அல்ல, எப்படியும் செய்வார் என்பது விசுவாசம். அந்த விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தரித்திருந்து அமர்ந்திருங்கள். அவர் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து உயர்ந்திருப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் கண்களை உம்பேரிலேயே நாங்கள் பதித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரங்களை நாங்கள் நாடி ஜீவிக்க எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய கருணையே நாங்கள் நம்பி உம்முடைய கிருபை, உம்முடைய கருண்யம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம், உம்முடைய கருணை இவற்றை சார்ந்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். உலகத்துக்கு எங்களை நீர் ஆசீர்வாதமாக பாவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.